செப்டம்பர் 21 சூரிய கிரகணம் இந்தியாவில் எங்கெல்லாம் தெரியும்? 6 ராசிகள் உருவாகும். கோடீஸ்வரர்கள் 4 ராசிகளுக்கு உருவாகுவார்கள். அதிர்ஷ்டம் கெட்டு 2 ராசிகளுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும். வரவிருக்கும் இந்த சூரிய கிரகணத்தின் சூதக காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையாக இருக்கவும். எச்சரிக்கை எச்சரிக்கை. நமஸ்காரம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பக்தர்களே, 2025ஆம் ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் நிகழவிருக்கிறது. இந்த சூரிய கிரகணம் எந்த தேதியில் நிகழும், எந்தெந்த பகுதிகளில் தெரியும்? 2025இல் நிகழவிருக்கும் இந்த சூரிய கிரகணம் மிகவும் அற்புதமான சூரிய கிரகணமாக இருக்கும். இது 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் இது செப்டம்பர் மாதத்தில் நிகழ்கிறது. மறுநாள் முதல் பித்ரு பக்ஷம் முடிவடைந்து சாரதிய நவராத்திரி தொடங்கும். இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் பயனை பெற விரும்பினால் இந்த அறிவு பயனுள்ள தகவலை 5 முதல் 10 நிமிடங்கள் எடுத்து கவனமாக கேட்டுவிடுங்கள். பக்தர்களே, இது ஒரு சாதாரண சூரிய கிரகணம் இல்லை. ஏனெனில் இந்த கிரகணத்திற்கு பிறகு 6 ராசிகளின் அதிர்ஷ்டம் செப்டம்பர் 21, 2025 அன்று மாறப்போகிறது. தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம், இந்த ஆண்டின் தெய்வீக சூரிய கிரகணம் நிகழவிருக்கிறது. இந்த 21 செப்டம்பரில் நிகழவிருக்கும் இந்த கிரகணம் எவ்வளவு நேரம் இருக்கும்? இந்த கிரகணம் இந்தியாவில் எங்கெல்லாம் தெரியும்? இந்தியாவில் தெரியுமா இல்லையா? மேலும் 12 ராசிகளில் எந்தெந்த அதிர்ஷ்டமான ராசிகள் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு அவர்களின் அதிர்ஷ்டம் மாறப்போகிறது? அதாவது அவர்களுக்கு அவர்களின் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்கும். பக்தர்களே, அதாவது மகாதேவர் அவர்கள் மீது மிக விரைவில் மகிழ்ச்சியடைவார். மகாதேவின் பார்வை பட்டுவிட்டால் அந்த நபரின் நட்சத்திரங்கள் தனித்துவமாக மாறிவிடும். அவர்களின் அதிர்ஷ்டம் மாறிவிடும். ஏனெனில் தாய்மார்களே, சகோதரிகளே, இது ஒரு சாதாரண சூரிய கிரகணம் இல்லை, மாறாக மிகவும் சிறப்பு வாய்ந்த சூரிய கிரகணமாக இருக்கும். ஏனெனில் 12 ராசிகளில் 6 அதிர்ஷ்டமான ராசிகள் உள்ளன. அவர்களின் அதிர்ஷ்டம் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு மாறப்போகிறது. வாருங்கள், இவை அனைத்தையும் உங்களுக்கு ஒவ்வொரு படியாக விளக்குகிறோம். சூரிய கிரகணத்தின் நேரம் என்னவாக இருக்கும்? சூதக காலம் என்னவாக இருக்கும்? இந்த முழுமையான தகவலை இந்த சிறிய வீடியோ மூலம் உங்களுக்கு விளக்குவோம். ஆனால் அதற்கு முன் பக்தர்களே, இந்த வீடியோவை ஒரு அழகான லைக் செய்யுங்கள். மேலும் உங்கள் யூடியூப் சேனலான மரியம்மான் பக்தி ஐ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதனால் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு முதலில் கிடைக்கும். மேலும் பக்தர்களே, கமெண்ட் பாக்ஸில் ஹர ஹர மகாதேவ் என்று எழுத மறக்காதீர்கள். நண்பர்களே, பாருங்கள், எங்கள் வேலை ஆலோசனை வழங்குவது மட்டுமே. நாங்கள் ஆலோசனை மட்டுமே வழங்க முடியும். இப்போது நீங்கள் இதை ஏற்கிறீர்களா இல்லையா என்பது உங்கள் விருப்பம். ஆனால் பக்தர்களே, ஒரு விஷயத்தை நிச்சயமாக சொல்வோம், நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் உங்கள் பயணம் வெற்றிகரமாக அமையும். இந்த வீடியோவை முடிவு வரை பார்த்த பிறகு உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் எதிர்கொள்ள வேண்டியதில்லை. மேலும் உங்கள் விருப்பம். நீங்கள் ஏற்கனவே இவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கிறீர்கள். எனவே வாருங்கள் பக்தர்களே, இந்த வீடியோவில் அதிக பேச்சு வேண்டாம், வீடியோவை தொடங்குவோம். இந்திய நேரப்படி இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் செப்டம்பர் 21, 2025 அன்று நிகழவிருக்கிறது. வாருங்கள், கிரகணத்தின் நேரம் மற்றும் சூதக காலம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த ஆண்டின் இந்த சூரிய கிரகணம் ஆஷ்வின் மாதத்தின் சர்வபித்ரு அமாவாசை திதியில் நிகழ்கிறது. இந்த ஆண்டின் இந்த கிரகணம் 21 செப்டம்பரில் நல்ல நேரம் இருக்கும். பக்தர்களே, கிரகணத்தின் மொத்த கால அளவு சில மணி நேரங்கள் இருக்கலாம். சூரிய கிரகணத்தின் சூதக காலத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், கிரகணம் தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு சூதகம் தொடங்கி கிரகணம் முடிவடையும் போது முடிவடைகிறது. சந்திர கிரகணத்தின் சூதக காலம் 9 மணி நேரத்திற்கு முன்பு தொடங்குகிறது. ஆனால் சூரிய கிரகணத்தின் சூதக காலம் கிரகணம் நிகழ்வதற்கு 12 மணி நேரத்திற்கு முன்பு தொடங்குகிறது.
இப்போது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் எங்கெல்லாம் தெரியும், இந்த சூரிய கிரகணம் தெரியுமா என்பதைப் பற்றி பேசுவோம். அதற்கு முன் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம், 12 மணி நேரத்திற்கு முன்பு சூதக காலம் தொடங்குகிறது. இந்த நேரத்தில் மத சம்பந்தமான செயல்கள் செய்யப்படுவதில்லை. பக்தர்களே, கர்ப்பிணி பெண்கள் சூதக காலத்தில் முதல் கிரகணம் வரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. எனவே சூதகமும் இங்கு பொருந்தாது. ஆனால் 12 ராசிகளில் 6 ராசிகளுக்கு இதன் தாக்கம் முழுமையாக இருக்கும். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்தியாவில் இது எங்கெல்லாம் தெரியும் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம். ஆனால் அதற்கு முன் இந்த சூரிய கிரகணத்திற்குப் பிறகு எந்தெந்த அதிர்ஷ்டமான ராசிகளின் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த சூரிய கிரகணத்திற்குப் பிறகு இந்த ராசிகளின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது. உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம், பகவான் சிவன் 12 ராசிகளில் சில ராசிகளின் மீது மிகவும் மகிழ்ச்சியடைவார். பக்தர்களே, இதனால் இந்த ராசிகளின் வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள், வலிகள் மற்றும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கப் போகின்றன. மேலும் இந்த ராசிகளின் வாழ்க்கையில் பகவான் சிவனின் ஆசியால் அளவற்ற மகிழ்ச்சிகள் வரவிருக்கின்றன. இதனால் இந்த ராசிகளின் வாழ்க்கை மாறிவிடும். பக்தர்களே, அந்த அதிர்ஷ்டமான மற்றும் பாக்கியமான ராசிகள் எவை? பகவான் சிவன் மிக விரைவில் இந்த ராசிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை அளிக்கப் போகிறார். அவர்களின் வாழ்க்கை இப்போது மாறப்போகிறது. இந்த வீடியோவில் அந்த ராசிகளைப் பற்றி உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறோம். எனவே இந்த வீடியோவை தொடக்கம் முதல் முடிவு வரை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவை எந்த விதத்திலும் தவறவிடாதீர்கள், ஏனெனில் இந்த வீடியோ இந்த ராசிகளுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ஏனெனில் இது ஒரு சாதாரண சூரிய கிரகணம் இல்லை, மாறாக இந்த சூரிய கிரகணத்திற்குப் பிறகு இந்த ராசிகளின் அதிர்ஷ்டம் மாறப்போகிறது. பக்தர்களே, வீடியோவை தொடங்குவதற்கு முன் பகவான் சிவனின் உண்மையான பக்தர்கள் கமெண்ட் பாக்ஸில் ஹர ஹர மகாதேவ் என்று எழுதுங்கள். இதனால் பகவான் சிவனின் ஆசி உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். மேலும் சேனலான மரியம்மான் பக்தி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இப்போது பகவான் சிவனின் ஆசியால் இந்த ராசிகளுக்கு அளவற்ற மகிழ்ச்சிகள் கிடைக்கவிருக்கின்றன என்பதைப் பற்றி பேசுவோம். வாருங்கள், தொடங்குவோம். பக்தர்களே, நீங்கள் அனைவரும் அறிந்தபடி இந்து மதத்தில் பல தெய்வங்கள் மற்றும் கடவுள்களின் முக்கியத்துவம் உள்ளது. உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், இந்த தெய்வங்களில் ஒருவர் பகவான் சிவன். பகவான் சிவன் யார் மீது கருணை காட்டுகிறாரோ அவருக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. தவறான செயல்கள் செய்பவர்கள், பாவம் செய்பவர்கள், மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்கள், அவர்களுக்கு மட்டுமே பகவான் சிவன் தண்டனை அளிக்கிறார். உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், பகவான் சிவனின் கருணை 12 ராசிகளில் 6 ராசிகளின் மீது இருக்கவிருக்கிறது. மகாதேவர் அவர்கள் மீது மகிழ்ச்சியடைந்து அவர்களுக்கு அளவற்ற செல்வத்தை பொழியவிருக்கிறார். இப்போது இந்த ராசிகளுக்கு எந்தவித குறையும் இருக்காது. உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், பகவான் சிவன் இந்த ராசிகளின் மீது தனது கருணையை மிகுதியாக பொழியவிருக்கிறார். ஆம் பக்தர்களே, இந்த தாக்கத்தால் இந்த ராசிகளின் வாழ்க்கையில் இப்போது மகிழ்ச்சிகள் மட்டுமே வரவிருக்கின்றன. உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், பகவான் சிவனின் சிறப்பு கருணை இந்த ராசிகளின் மீது இருக்கவிருக்கிறது. பகவான் சிவனின் ஆசியால் இந்த ராசிகளின் வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள், வலிகள் மற்றும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கவிருக்கின்றன. இந்த ராசிகளுக்கு பகவான் சிவனின் ஆசியால் பலவிதமான பயன்கள், செல்வம், மகிழ்ச்சி மற்றும் பெரிய வெற்றிகள் கிடைக்கவிருக்கின்றன. இதனால் இந்த ராசிகளின் வாழ்க்கை மாறிவிடும். பக்தர்களே, நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் இந்த அதிர்ஷ்டமான மற்றும் பாக்கியமான ராசிகளுக்கு பகவான் சிவனின் கருணை கிடைக்கவிருக்கிறது. அந்த அதிர்ஷ்டமான மற்றும் பாக்கியமான ராசிகளில் முதல் ராசி மகர ராசி. மகர ராசி உள்ளவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், உங்கள் மீது பகவான் சிவனின் அளவற்ற கருணை பார்வை இருக்கும். இதனால் உங்களுக்கு செல்வம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், பக்தர்களே, மகர ராசி உள்ளவர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும்.
வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்புபவர்கள் அல்லது படிக்க விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை மற்றும் படிப்பு வாய்ப்புகள் உருவாகி வருகின்றன. மேலும் இந்த ராசி உள்ளவர்களின் வருமானத்தில் உயர்வு ஏற்படும். வியாபாரிகளுக்கு தங்கள் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உங்கள் அனைத்து பணிகளையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பகவான் சிவனின் சிறப்பு கருணை மகர ராசி உள்ளவர்களின் மீது உருவாகி வருகிறது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள், வலிகள் மற்றும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கவிருக்கின்றன. மேலும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் மட்டுமே கிடைக்கவிருக்கின்றன. இதனால் மகர ராசி உள்ளவர்களின் வாழ்க்கை மேம்படும். ஆம் பக்தர்களே, இந்த பட்டியலில் அடுத்த ராசி மேஷ ராசி. மேஷ ராசி உள்ளவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், பகவான் சிவனின் கருணையால் உங்களுக்கு மிகவும் நல்ல காலம் வரவிருக்கிறது. ஆம் பக்தர்களே, பகவான் சிவன் உங்கள் மீது மிகவும் மகிழ்ச்சியடைகிறார். உங்கள் மரியாதை மற்றும் புகழ் உயரும். மேஷ ராசி உள்ளவர்களே, இதனால் உங்கள் சமூகத்தில் உங்கள் புகழ் பரவும். மேலும் பகவான் சிவனின் கருணையால் உங்களுக்கு இப்போது புதிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கவிருக்கின்றன. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், உங்கள் தடைப்பட்ட பணிகள் இப்போது கால அவகாசத்தில் முடியும். நீங்கள் தொடங்க விரும்பும் எந்த பணியையும் வெற்றிகரமாக முடிக்க முடியும். ஆம் பக்தர்களே, பகவான் சிவனின் ஆசியால் உங்கள் வருமானத்தில் திடீரென உயர்வு ஏற்படும். பகவான் சிவனின் ஆசியால் உங்களுக்கு செல்வம் கிடைக்க பல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். மேலும் உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சமூகத் துறையில் வெற்றி கிடைக்கும். திடீரென செல்வம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஏதேனும் திட்டம் தீட்டி வைத்திருந்தால் அந்த திட்டம் நிச்சயமாக வெற்றியடையும். பக்தர்களே, பகவான் சிவனின் சிறப்பு கருணை மேஷ ராசி உள்ளவர்களின் மீது உருவாகி வருகிறது. இப்போது உங்கள் பக்கத்தில் முழுமையாக உள்ளது. இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேரத்தை உங்கள் கைகளில் இருந்து விடாதீர்கள். ஆம் பக்தர்களே, இந்த பட்டியலில் அடுத்த ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசி உள்ளவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், பகவான் சிவனின் கருணையால் உங்களுக்கு மிக விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பக்தர்களே, நீங்கள் செய்த கடின உழைப்பின் பலன் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், பகவான் சிவனின் கருணையால் உங்கள் பொருளாதார நிலை முன்பை விட மேம்படும். உங்கள் தடைப்பட்ட பணிகள் இப்போது முடியும். மேலும் இந்த ராசி உள்ளவர்களுக்கு பலவிதமான மகிழ்ச்சி, செல்வம், பயன் மற்றும் பெரிய வெற்றிகள் கிடைக்கவிருக்கின்றன. ஆம் பக்தர்களே, உங்கள் குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும். உங்கள் இனிமையான பேச்சால் உங்கள் அனைத்து பணிகளும் முடியும். பகவான் சிவனின் சிறப்பு கருணை உங்கள் மீது உருவாகி வருகிறது. இதனால் உங்கள் செல்வம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். மேலும் பல ஆண்டுகளாக தடைப்பட்டிருந்த பணிகள் இப்போது வெற்றிகரமாக முடியும். உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், பகவான் சிவனின் சிறப்பு கருணை ரிஷப ராசி உள்ளவர்களின் மீது உருவாகி வருகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். உங்கள் வெற்றிகளின் கொடியை இப்போது நாட்டுவீர்கள். இதனால் உலகம் உங்கள் புகழை பார்க்கும். இதை தவறாக சொல்ல முடியாது. பகவான் சிவனின் ஆசியால் இப்போது உங்களுக்கு மிகவும் நல்ல காலம் நிரூபிக்கப்படவிருக்கிறது. ஆம் பக்தர்களே, இந்த பட்டியலில் அடுத்த ராசி கன்னி ராசி. பக்தர்களே, கன்னி ராசி உள்ளவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், பகவான் சிவனின் சிறப்பு கருணை உங்கள் மீது உருவாகி வருகிறது. கன்னி ராசி உள்ளவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், உங்களுக்கு பயன் மட்டுமல்ல, உங்கள் வியாபாரத்தில் மிகுந்த முன்னேற்றமும் ஏற்படும். மேலும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்புபவர்களின் கனவு நிறைவேற வாய்ப்பு உள்ளது. பக்தர்களே, பகவான் சிவனின் சிறப்பு கருணை கன்னி ராசி உள்ளவர்களின் மீது உருவாகி வருகிறது. மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். செல்வம் கிடைக்க பல வாய்ப்புகள் கன்னி ராசி உள்ளவர்களுக்கு இப்போது கிடைக்கவிருக்கின்றன. மேலும் குழந்தை பேறு விரும்புபவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். மேலும் அவர்களின் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும்.
காதல் உறவுகள் வலுவடையும். மேலும் உங்கள் அனைத்து பணிகளும் வெற்றிகரமாக முடியும். மேலும் புதிய வாகனம் வாங்க திட்டமிடுபவர்களின் திட்டமும் நிச்சயமாக வெற்றியடையும். பக்தர்களே, பகவான் சிவனின் கருணை பார்வை உங்கள் மீது உருவாகி வருகிறது. உங்கள் அனைத்து மனோகாமனைகளும் நிறைவேறும். மேலும் பகவான் சிவனின் ஆசியால் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மகிழ்ச்சி, செல்வம், பயன் மற்றும் வெற்றிகள் கிடைக்கவிருக்கின்றன. இதனால் கன்னி ராசி உள்ளவர்களின் வாழ்க்கை மாறிவிடும். ஆம் பக்தர்களே, இந்த பட்டியலில் அடுத்த ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி உள்ளவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். பகவான் சிவனின் கருணையால் உங்களுக்கு இப்போது மிகவும் சிறந்த காலம் வரவிருக்கிறது. உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், உங்களுக்கு மரியாதை மட்டுமல்ல, சமூகத்தால் உங்கள் புகழ் பரவவும் செய்யப்படும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் இப்போது புதிய வாய்ப்புகள் கிடைக்கவிருக்கின்றன. இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். ஆம் பக்தர்களே, பகவான் சிவனின் கருணை உங்கள் மீது உருவாகி வருகிறது. மேலும் உங்களுக்கு மிகுந்த செல்வம் கிடைக்கும். ஒரு பக்கம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும், மறுபக்கம் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சிம்ம ராசி உள்ளவர்களே, இப்போது உங்களுக்கு எல்லா பக்கங்களிலிருந்தும் பயன் மட்டுமே கிடைக்கவிருக்கிறது. பகவான் சிவனின் கருணை உங்கள் மீது உருவாகி வருகிறது. மேலும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சிம்ம ராசி உள்ளவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், பகவான் சிவனின் கருணையால் உங்களுக்கு செல்வம் கிடைக்க பல வாய்ப்புகள் கிடைக்கும். பக்தர்களே, இதனால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். மேலும் உங்கள் பொருளாதார நிலை வலுவடையும். மேலும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். குழந்தை பேறு விரும்புபவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். இதனால் வீட்டில் மகிழ்ச்சிகள் மட்டுமே இருக்கும். பக்தர்களே, உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், பகவான் சிவனின் கருணையால் சிம்ம ராசி உள்ளவர்களுக்கு இப்போது உங்கள் வாழ்க்கையில் அளவற்ற மகிழ்ச்சிகள் கிடைக்கவிருக்கின்றன. இதனால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். இதை தவறாக சொல்ல முடியாது. சிம்ம ராசி உள்ளவர்களே, பகவான் சிவனின் ஆசியால் இப்போது உங்கள் பக்கத்தில் முழுமையாக உள்ளது. ஆம் பக்தர்களே, இந்த பட்டியலில் அடுத்த ராசி தனுசு ராசி. தனுசு ராசி உள்ளவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், பகவான் சிவனின் கருணையால் உங்களுக்கு மிக விரைவில் நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஆம் பக்தர்களே, உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், நீங்கள் செய்த கடின உழைப்பின் பலன் இப்போது உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது. உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், நீங்கள் செய்த உழைப்பின் பலன் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்கள் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. உங்கள் தடைப்பட்ட பணிகள் பகவான் சிவனின் ஆசியால் இப்போது கால அவகாசத்தில் முடியும். உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பக்தர்களே, உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், உங்கள் மீது பகவான் சிவனின் அளவற்ற கருணை உருவாகி வருகிறது. மேலும் பகவான் சிவனின் கருணையால் உங்கள் செல்வம் தொடர்பான அனைத்து பணிகளும் முடியும். உங்களுக்கு செல்வம் கிடைக்க பல வாய்ப்புகள் கிடைக்கும். செல்வத்தில் உயர்வு ஏற்படும். மேலும் பலவிதமான மகிழ்ச்சி, செல்வம், பயன் மற்றும் பெரிய வெற்றிகள் இப்போது உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றன. உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், பகவான் சிவனின் கருணை உங்கள் மீது சிறப்பாக உருவாகி வருகிறது. மேலும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பக்தர்களே, உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், தனுசு ராசி உள்ளவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் இப்போது முடிவடையும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் அளவற்ற மகிழ்ச்சிகள் மட்டுமே கிடைக்கவிருக்கின்றன. இதனால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். இந்த பட்டியலில் அடுத்த ராசி கும்ப ராசி. கும்ப ராசி உள்ளவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், பகவான் சிவனின் கருணையால் உங்கள் வாழ்க்கையில் இப்போது மகிழ்ச்சிகளின் களஞ்சியம் வரவிருக்கிறது. ஆம் பக்தர்களே, பகவான் சிவன் உங்கள் மீது மிகவும் மகிழ்ச்சியடையவிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கவிருக்கிறது. இதனால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். ஆம் பக்தர்களே, உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், கும்ப ராசி உள்ளவர்களே, நீங்கள் செய்த உழைப்பின் பலன் இப்போது உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது. மேலும் உங்கள் தடைப்பட்ட பணிகள் வெற்றிகரமாக முடியும். மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும்.
அவர்களின் வியாபாரம் பகலில் 2 மடங்காகவும் இரவில் 4 மடங்காகவும் முன்னேறும். கும்ப ராசி உள்ளவர்களே, இப்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா பக்கங்களிலிருந்தும் மகிழ்ச்சிகள் மட்டுமே வரவிருக்கின்றன. பக்தர்களே, பகவான் சிவன் உங்கள் மீது மிகவும் மகிழ்ச்சியடைகிறார். மேலும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும். மேலும் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், உங்கள் பணம் ஏதேனும் தடைப்பட்டிருந்தால் அந்த பணமும் உங்களுக்கு விரைவில் திரும்ப கிடைக்கும். பக்தர்களே, மேலும் உங்கள் வியாபாரத்தில் ஏற்படும் தடைகள் நீங்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் மட்டுமே இருக்கும். கும்ப ராசி உள்ளவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மகிழ்ச்சியின் உணர்வை உணர்வீர்கள். பகவான் சனிதேவனின் சிறப்பு கருணை கும்ப ராசி உள்ளவர்களின் மீது உருவாகி வருகிறது. உங்கள் பக்கத்தில் இப்போது முழுமையாக உள்ளது. இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேரத்தை உங்கள் கைகளில் இருந்து விடாதீர்கள். பக்தர்களே, வரவிருக்கும் காலத்தில் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் திடீர் லாபம் கிடைக்கும். மேலும் பொருளாதார நிலை வலுவடையும். அனைத்து முடிக்கப்படாத பொருளாதார பணிகளும் முடியும். மேலும் குடும்பத்தில் அமைதியான மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம். பகவான் சிவனின் கருணையால் உங்கள் அனைத்து பணிகளும் வெற்றிகரமாக முடியும். வியாபாரத்தில் திடீர் லாபம் ஏற்படும். மேலும் திடீரென செல்வம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பகவான் சிவனின் கருணையால் கும்ப ராசி உள்ளவர்களுக்கு இப்போது உங்கள் வாழ்க்கையில் அளவற்ற மகிழ்ச்சிகள் கிடைக்கவிருக்கின்றன. பக்தர்களே, இதனால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் மட்டுமே வரவிருக்கின்றன. மேலும் புதிய வாகனம் அல்லது வீடு வாங்க திட்டமிடுபவர்களின் திட்டம் நிச்சயமாக வெற்றியடையும். குழந்தை பேறு கிடைக்கும் மகிழ்ச்சி கும்ப ராசி உள்ளவர்களுக்கு இப்போது கிடைக்கவிருக்கிறது. உங்கள் வீட்டில் மகிழ்ச்சிகள் மட்டுமே இருக்கும். இதை தவறாக சொல்ல முடியாது. கும்ப ராசி உள்ளவர்களே, பகவான் சிவனின் ஆசியால் இப்போது உங்கள் பக்கத்தில் முழுமையாக உள்ளது. இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேரத்தை உங்கள் கைகளில் இருந்து விடாதீர்கள். ஆம் பக்தர்களே, இவைதான் அந்த அதிர்ஷ்டமான மற்றும் பாக்கியமான ராசிகள். பகவான் சிவனின் ஆசியால் இப்போது அளவற்ற மகிழ்ச்சிகள் கிடைக்கவிருக்கின்றன. இந்த ராசிகளின் வாழ்க்கையில் இப்போது மகிழ்ச்சிகள் மட்டுமே இருக்கும். பகவான் சிவனின் ஆசியால் இந்த ராசிகளுக்கு பலவிதமான பயன்கள், செல்வம், மகிழ்ச்சி மற்றும் பெரிய வெற்றிகள் கிடைக்கவிருக்கின்றன. இதனால் இந்த ராசிகளின் வாழ்க்கை மாறிவிடும். இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு இந்த ராசிகளின் அதிர்ஷ்டம் மாறிவிடும். மேலும் பகவான் சிவனின் அளவற்ற ஆசி கிடைக்கவிருக்கிறது. இந்த சூரிய கிரகணம் செப்டம்பர் 21 இரவு 10:59 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 3:23 மணிக்கு முடிவடையும். இந்த சூரிய கிரகணம் சுமார் 4 மணி நேரம் 24 நிமிடங்கள் நீடிக்கும். வாருங்கள், இந்த சூரிய கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் என்பதை தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, இந்த சூரிய கிரகணம் நியூசிலாந்து, பிஜி, ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, அண்டார்டிகா, பிரெஞ்சு பாலினேசியா, கிரிபாட்டி, நியூ கலிடோனியா, சமோவா, டோங்கா, வனுவா மற்றும் தெற்கு பசிபிக் பெருங்கடலில் தெரியும். இருப்பினும் செப்டம்பர் 21 அன்று நிகழவிருக்கும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவின் எந்த நகரத்திலிருந்தும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம், இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் இந்த ராசிகளின் மீது நிச்சயமாக இருக்கும். மேலும் இவர்களுக்கு அவர்களின் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்கும். பக்தர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது? கமெண்டில் நிச்சயமாக தெரிவிக்கவும். நீங்கள் மாதா லக்ஷ்மியின் உண்மையான பக்தர்களாக இருந்தால், மாதா லக்ஷ்மியின் அன்பு, பாசம், ஆசி பெற விரும்பினால், மேலும் மாதா லக்ஷ்மி உங்கள் வீட்டில் வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால், மாதா லக்ஷ்மியை மகிழ்ச்சியடையச் செய்ய விரும்பினால், உடனே வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் மரியம்மான் பக்தி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.